வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை வந்துட்டு ஹவுலுல் கௌசர் அப்படின்ட்டு நம்ம கோடைகால சிறப்பு தீனியத் பயிற்சி வகுப்புக்கான ஒரு சிலபஸ் 10 முதல் 15 வயது ஆண் பெண் குழந்தைகளுக்கான ஒரு புத்தகத்தை உருவாக்கி ரபுல் ஆலமீன் கிருபையில நேற்று வந்துட்டு வெளியீடு பண்ணோம். அதில் வந்துட்டு இதை எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நிறைய பக்கம் நடக்குது. அப்போ ஒரு டீம் வந்துட்டு சதக்கா ஃபவுண்டேஷன் ஆய்க்குடியில் ட்ரஸ்ட்டு இந்த மாதிரி குழந்தைகள் நடத்தணும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாங்க. அப்போ நடத்தலான்னு நம்ம ஒப்புக்கொண்டு போகும்போது என்ன நடத்தலாம் போது ஒரு போதுமான தரவுகள் இல்லை. அப்போ நம்ம ஒவ்வொன்றா தேடி இதை சொல்லலாம் அதை சொல்லலாம்னு தேடி நடத்தினது. அதுக்கு அடுத்த வருஷம் அல்ல வந்துட்டு இன்னொரு இதில் நாகூர் பக்கத்தில் ஒரு ஊரில் நடத்தக்கூடிய வாய்ப்பு கொடுத்தான். அதை போன வருஷத்துக்கு 3 வருஷம் நடத்துறது இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணோன்னே இதை நூல் உபயோகப்படுத்தலாம் அப்படின்ட்டு செஞ்சதுடைய முயற்சி இருக்குது. இதில் வந்துட்டு 7 ஃபன் சொல்லப்பட்டிருக்கு. 7 ஃபன்னு: அகீதா, ஃபிக்ஹு, ஹதீஸு, துவா, அதபு, அஹ்லாக்கு, கபாயிரு. இதை 21 நாள் பாடம், 4 நாள் லீவு. 4 நாள் லீவு. அப்புறம் எக்ஸாம் வைக்கிறதுக்கு ஒரு நாள், மொத்தம் 30 நாளை திட்டம் போட்டுருக்குறோம். ஒவ்வொரு ஃபன்னுக்கும் ஒவ்வொரு டீச்சிங் மெத்தடு. அகீதா, ஃபிக்ஹு ரெண்டும் வந்துட்டு எஸ்ஏ மெத்தட். எஸ்ஏன்னா அந்த கருத்தை வந்துட்டு கட்டுரை வடிவம் மாதிரி கொடுத்து பிள்ளைகள்ட்ட அதை வாசிக்க வச்சு அதை புரிய வச்சு அதை மனனம் செய்ய வைக்கிறது. அதே மாதிரி ஹதீஸும் துவாவும் அது மெத்தட் இல்லை, அதை நம்ம சொல்லி கொடுத்து அப்படியே மனப்பாடம் பண்ணுறது மட்டும்தான். அதில் அதபுல அதபு சாப்பிடும் போது ஏறத்தாழ 6-7 அதபுகள்: சாப்பிடும் ஒழுக்கம், குடிக்கும் ஒழுக்கம், தூங்கும் ஒழுக்கம், நகம் வெட்டும் அதபுகள். அதுக்கு வந்துட்டு பாயிண்ட் பை பாயிண்ட் மெத்தட், நம்பர் 1, 2, 3, 4 இந்த 3 பாயிண்ட் அதை கவனிக்கணுங்கிற முறையில். அஹ்லாக்கில் வந்துட்டு மொத்தம் 3 அஹ்லாக். ஒன்று கோபம், பொறுமை, தனக்கு விரும்புவதை பிறகு கான்வர்சேஷன் மெத்தட். 2 குழந்தைங்க 3 குழந்தைங்க பேசிக்கிற மாதிரி ஒரு கதை வடிவத்தில் 2 பேரும் போயிட்டு இருக்கிற மாதிரி. அதில் யாரோ ஒருத்தர் கோவப்படுமா, ஏன்டா கோவப்படுற, அல்ல கோவத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கலாம், அஜர் போய் ஒரு வார்த்தை கேட்கலாம், எங்கள் அத்தா அன்னைக்கு தான், இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிற மாதிரி கதை வடிவத்தில் 3 கதை இந்த கபாயிரில். அதே மாதிரி கபாயிர் வந்துட்டு பெரும்பாவங்களில் 5 பாவம்: ஷிர்கு, பித்அத்து, பொய், வட்டி, பெற்றோர்களை நோவினை செய்தல். 5 கேள்வி பதில் வடிவத்தில். இப்போ என்ன, பொய் என்றால் என்ன, அதுக்கு பதில். பொய் செய்தால் என்ன தண்டனை, அதுக்கு பதில். அல்லாஹ் மீது பொய் சொன்னால் என்ன தண்டனை, பொய் சொல்ல அனுமதி உள்ள சூழல்கள், அது அந்த கபாயிர் சம்பந்தமான கேள்விகளை அமைச்சு அதுக்கு தகுந்த பதில் வருது. இதுல வந்துட்டு ஒவ்வொரு ஃபன்னுக்கும் மொத்தம் 7 ஃபன்ல ஒவ்வொரு ஃபன்னுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபன்னுடைய இண்டெக்ஸ் அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்றீங்களா? அக்கீதானா அக்கீதால ஃபுல்லா என்னென்ன விஷயங்கள் இருக்குது. இது வந்துட்டு அந்த நாள் ஒவ்வொரு நாளைக்கும் தனித்தனியா போட்டோம். உதாரணத்துக்கு இங்க மலக்குகள் பற்றிய முக்கிய விளக்கம்னா 5வது நாள்ல இருக்கு, 48வது பக்கம். இந்த இதுல 48வது பக்கம் எடுத்தீங்கன்னா மலக்குமார்கள் பற்றிய முக்கிய விளக்கம்னு வந்துருது இந்த மெத்தடு. அது போக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இது. இப்போ 4வது நாள்ல இத்தனை விஷயங்கள். ஹதீஸ்ல இந்த ஹதீஸ், துவாவுல இது, அக்கீதா, இது 3 தான் இன்னைக்கு 4வது நாள் நடத்தணும். அல்லாஹ்வை பற்றிய முக்கிய விளக்கம். அடுத்து 5வது நாள். அப்போ மொத்தம் 21 நாள். ஒரு நாள் அவங்க உஸ்தாத் எடுத்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு இது மட்டும் தான் வரும். இதைத்தான் நம்ம இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது. ஏதேனும் ஒரு நாள் மட்டும் ஒரு மாணவர்களும் ஏதேனும் இல்மை பெற்று சொல்லும் விதத்திலான. அப்ப ஒரு நாள் மட்டும் ஒருத்தர் வர்றோம்னா அன்னைக்கு என்னென்ன இல்மு போகுதோ போதும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சிருக்கோம் அல்லாஹ் கிருபையில. அதே மாதிரி அங்கங்க நம்ம சொல்லக்கூடிய ஹதீஸ்கள், அதே மாதிரி தரவுகளுக்கு தலீல்கள் போட்டிருக்கோம். அதுல எல்லாத்துக்குமே மேக்சிமம் அதாவது சிவாசித்தால் இருக்கிறதுக்குள்ள நம்பர் போட்டு. ஹாக்கிமே, முஸ்னத் அகமதுக்கு அங்கங்க நம்பர் போடல. காரணம் அந்த கிதாப் இல்லை. நம்பர் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் இருக்கிறது தான். புகாரி ஷரீஃப்ல மட்டும்தான் எந்த நுஸ்கால பார்த்தாலும் நம்ம நம்பர் கரெக்டா இருக்குது. மற்ற முஸ்லீம் ஷரீஃப், திருமதியிலாம் ஒவ்வொரு நுஸ்கால ஒவ்வொரு மாதிரி தகையிடும். எங்கள்கிட்ட இருக்க நுஸ்கால என்ன இருக்கு அதை போட்டு யாராவது உஸ்தாத் மார்கள் அந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா அந்த இபாரத்தை நம்ம கொடுத்துக்கலாம். அப்படிங்கிற விதத்துல செஞ்சிருக்கோம். அது அல்லாஹ் வந்துட்டு இதை நல்லபடியா அமைச்சு தரணும், துவா செய்யுங்க. சுபானிய மதரசாவுடைய நாசிர் அவங்க தாராபுரத்துடைய உலமாக்கள் அத்தனையும் சந்திக்கலாம்னா அது நெருக்கடி சந்திக்கக்கூடிய இல்லை. இருந்தாலும் அந்த நூலை பற்றின இந்த விஷயத்த சொல்லித்தரோம். 4 ஆலிம்கள் நாங்கள் தான் அந்த நோட்டீஸ் போடுறவங்க போட்டு கடைசியில் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த ஒவ்வொரு நாள் மொத்தம் 21 நாள் 21 ஹதீஸ், குழந்தைக்கு தேவையான ஒழுக்கங்கள் சொல்லித்தர ஹதீஸ். 23 துவா, காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மஸ்னூன் துவாக்கள், செலக்டட் துவாஸ். அதை வந்துட்டு ஒவ்வொரு நாள் சொன்னாலுமே கடைசி பேஜில் மனப்பாடம் பண்றதுக்கு வசதியா ஒரு துவாக்கள் அந்த 23 துவாவையும் போட்டு வசதி. இதெல்லாம் உள்ள இருக்கிற ஒவ்வொரு நாள் இருக்கிறதா. உதாரணத்துக்கு ஒரு 7 நாள் நடத்தி இருக்கிறாங்க அப்படின்னா 7 துவா மனப்பாடம் பண்ணுமா அப்படின்னா உள்ள ஒவ்வொரு நாளையும் பேப்பர் திருப்பி செய்ய தேவையில்லை. இதை மட்டும் வச்சு முதல் 6 செஞ்சுக்கலாம்.
ஆசிரியர்கள் அப்படிங்கிற பகுதியில் இந்த பாடத்தை இந்த மெத்தட்ல நடத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற துவாக்கள் அதிகம் ஒவ்வொரு நாளும் அன்று வரை மனனம் செய்துவற்றை தினந்தோறும் மாணவர்கள் தங்களுக்குள் ஒப்புவிக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்களுக்கு டீச்சர்ஸுக்கு உஸ்தாதுமார்களுக்கு ஒரு கைடன்ஸு அப்படிங்கிற விதத்தில் செஞ்சுருக்கோம். அது துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்களும் படிச்சு பாருங்க. அது இதாக இருந்தால் எங்களுக்காக செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு சின்ன துவா, சின்ன துவா. அல் ஃபாத்திஹா. من فرق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. கருணையுள்ள நாயகனே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் கல்வியை கற்றுத்தந்த உஸ்தாதுமாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். உலக முஃமின்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். எங்களை விட்டு சென்ற முன்னோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜாத்துகளை எங்களுக்கு வழங்குவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய எல்லா விதமான நோய்களையும் ஷிஃபாவாக்கி ஆரோக்கியமான வாழ்வை, நிம்மதியான வாழ்வை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் அனைவருக்கும் வழங்குவாயாக யா அல்லாஹ். குறிப்பாக எங்களுடைய பாசத்திற்குரிய நண்பர் ஆஷிக் ரஹ்மான் ஹசரத் அவர்களுடைய இந்த புத்தக வெளியீட்டை நீ கபல் செய்வாயாக யா அல்லாஹ். அவர்கள் சிறப்பான இந்த புத்தகத்தை ஏற்பாடு செய்து சமூகத்திற்காக வேண்டி, மாணவர்களுக்காக வேண்டி அவர்கள் அர்ப்பணித்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய எல்லா விதமான இந்த தீனுடைய சேவைகளை நீ கபல் செய்து மென்மேலும் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உத்வேகத்தையும் எல்லா விதமான பொருளாதாரத்தையும் ஆதரவையும் உன்னுடைய பொருத்தத்தையும் ஏற்படுத்தி தருவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய தீனுடைய காரியங்களிலே உனக்காக வேண்டி செய்யக்கூடிய நன்மக்களாக எங்களை ஆக்குவாயாக யா அல்லாஹ். சேவை மனப்பான்மையுடன் செய்யக்கூடிய மனப்பான்மையை எங்களுக்கு வழங்குவாயாக யா அல்லாஹ். இதற்கான பொருளாதாரத்தையும் எல்லா விதமான உதவிகளையும் உன்னுடைய பொருத்திலிருந்து நீ வழங்குவாயாக யா அல்லாஹ். அஜத் அவர்களுடைய இந்த ஹவுலுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான இந்த கோடைக்கால தீனியத் பயிற்சியினுடைய வகுப்பினுடைய இந்த மக்தப் மர்சா மாணவர்கள் ஓதக்கூடிய இந்த கிதாபை நீ கபல் செய்வாயாக யா அல்லாஹ். இந்த கிதாபிலே சொல்லப்பட்ட எல்லா விதமான சட்ட திட்டங்களும் எல்லா விதமான கேள்வி பதில்களும் அற்புதமாக அமைத்து தந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த கிதாபை நீ கபல் செய்வாயாக யா அல்லாஹ். இதிலிருந்து பல்வேறு மாணவிகள் கற்றுத் தேர்ந்தது தீனுக்காக வேண்டி பாடுபடக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி தருவாயாக யா அல்லாஹ். இந்த கிதாபை நீ கபல் செய்து இவர்களுடைய வருகை கபல் செய்து எங்கள் அனைவருக்கும் எல்லா விதமான முன்னேற்றத்தையும் பாதுகாப்பையும் பரக்கத்தையும் அவருடைய இறை பொருத்தத்தையும் வழங்குவாயாக யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வகீனா அதாபன்னார். எங்களுடைய துஆக்களை கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் அங்கீகரித்துக் கொள்வாயாக யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தம் வகீனா அதாபன்னார். வஸல்லி அலா நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி